ஹாய்! சட்டுன்னு ஒரு பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடிகனமான வடச்சட்டியை வச்சுட்டு ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் 1 பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகா முழுசாக சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 2 நிமிஷம் வதக்கி விட்டு நான் 1 கப் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் லோ ஃப்ளேமில். 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி விட்டுட்டு அது கூட பெருங்காயம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இந்த காரக்குழம்பு நல்லாயிருக்கும். 10 நாள் ஆனாலும் கெடாது.